அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியா சட்டுன்னு பூண்டு சட்னி செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி பூண்டு பல் ஒரு 22 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் சம அளவு எடுத்துக்கணும். பூண்டு எடுத்த அதே கப்பில் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஏன் போடுறோன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பூண்டு நமக்கு சூட கிளப்புங்கனால இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா நல்லது. காஷ்மீரி மிளகாய் 8 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கலர் நல்லா கொடுக்கும். நீங்கள் காஞ்ச மிளகா கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளி நான் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட நான் சேர்த்துடுறேன். இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா சட்னி வளவலன்னு ஆகிடும். இந்த சட்னியை இப்போ வதக்கிடலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காஞ்சோனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி வெடிஞ்சு வரப்ப கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ அரைச்சதை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலக்கிட்டு இது கூட சேர்த்துடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் சட்னிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதனால தான் வெத்தலை ரசம் வைக்கிறப்ப அந்த வெத்தலை பட்டைலாம் போட்டோம் இல்லையா, அப்போ சின்ன வெங்காயம் வச்சு அந்த ரசம் நம்ம செஞ்சோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1/2 டீஸ்பூன் வெல்லம் அதுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூட வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நல்லா சட்னி வதங்கிடுச்சு. நம்மளோட சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.